கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1418க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம், வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகத்தாட்சணியம் பண்ணுவது நல்லது அல்ல. ஒரு வழக்கு நடக்கிறது, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வழக்கு நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீர்கள்? யார் பக்கம் நிற்பீர்கள்? ஒருவேளை துன்மார்க்கன் உங்களுக்கு உறவுகளாய் இருக்கலாம். துன்மார்க்கன் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவனாக கூட இருக்கலாம். ஆனால் நீ உன் உறவுக்காக, உன் குடும்பத்திற்காக நீதிமானுக்கு எதிரடையாக செயல்படாதே. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு நீ ஆதரவாய் இராவிட்டால் தேவன் நீதிமானுக்கு ஆதரவாய் இறங்கி ஆசீர்வதிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் விடுவிப்பார் நீதிமானை. ஒருவேளை நீதிமானுக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட்டு நீதிமானுக்கு நிந்தையை கொடுப்பீர்களானால் தேவன் நீதிமான் பக்கம் இருப்பதினாலே உங்களுக்கு அநீதி வந்து சேர்ந்துவிடும். எனவே நீதிமானுக்காக ஹல்லேலூயா உதவி செய்யுங்கள், நீதிமானை நேசியுங்கள், நீதிமான் பக்கம் நில்லுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் உறவுக்காக, உரிமைக்காக, குடும்பத்திற்காக துன்மார்க்கன் பக்கம் நின்று கொண்டு, துன்மார்க்கன் பக்கம் நின்று கொண்டு நீதிமானை எதிர்க்கிறார்களோ, பகைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் மனம் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். நீதிமான் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. நீதிமான் பக்கம் நிற்கும்படியாக எல்லாருடைய மனதையும் தேவன் சரி பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நீதிமானுக்கு துணை நில்லுங்கள். நீதிமான் பனையை போல செழிப்பான், துன்மார்க்கன் அழிந்து விடுவான். துன்மார்க்கன் பக்கம் அல்ல, நீதிமான் பக்கம் நில்லுங்கள். அப்பொழுது நீங்களும் நீதிமானாக மாற்றப்படுவீர்கள். உங்களுடைய நீதி மெய்யானதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் நீதிமான்களை கொடுத்து ஜெபிக்கிறேன். நீதிமான்களுக்கு உதவி செய்கிறவர்களை கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.